உண்மையான கிறிஸ்தவர்கள் யார்? அவங்கள நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இல்லை உண்மையான கிறிஸ்டியன்ஸாக மாறலாம், இல்லை நான் உண்மையான கிறிஸ்டியனா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ யார் உண்மையான கிறிஸ்தவர்கள், அவங்கள நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ. கிறிஸ்டியன்ஸ்க்கும் சோகால் கிறிஸ்டியன் சொல்லிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 10 பாயிண்ட்ஸில் நம்ம யார் கிறிஸ்டியன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கிறிஸ்டியன்ஸ் யார் அப்படின்னா, ஜீசஸை கடவுள்னு கன்ஃபஸ் பண்ணி அவர் நம்ம பாவத்துக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நம்புகிறவங்க. They are true Christian. ரெண்டாவது பாயிண்ட், they are born again according to John 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகின்றேன் என்றார். born again என்னன்னா, கடவுளுடைய சீலை பெற்றுக்கொள்றது. மார்க், கடவுளுடைய சீல், மார்க் எல்லாமே ஹோலி ஸ்பிரிட் தான். ஓகே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு புது வாழ்க்கையில் என்டர் ஆகுறது, நியூ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் என்டர் ஆகிறது. இப்படி புதுசாக பிறக்கப்பட்டவங்கனால மட்டும்தான் கடவுளுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும். அதனால தான் கிறிஸ்டியன்ஸும் சோகால் கிறிஸ்டியன்ஸும் பேசுகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பரிசுத்த ஆவியை பெற்று மெய்யான பொருளை பார்த்து பேசுகிறதுக்கும் கிறிஸ்தவனாக இருந்து பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுதான், மறுபடியும் பிறந்திருக்கணும். கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் மறுபடியும் பிறந்திருக்கணும். அப்படி பிறக்கலைன்னா you can't see the kingdom of God. மூணாவது பாயிண்ட், they repent of sin. Acts 3:19 இங்கிலீஷ் வெர்ஷனில், அப்போஸ்தலர் 3:20 உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். சிம்பிளாக பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி கடவுளுக்கு விருப்பமான வழியில் கடவுளுக்கு நேராக நடக்கிறது. As soon as you receive Holy Spirit, பரிசுத்த ஆவியை பெற்ற அடுத்த நிமிஷமே you will feel the transformation. கடவுள் நமக்குள்ளே இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின்னு எல்லாமே புதிதாயினும். அப்படி இருக்கிறப்போ என்னுடைய பழைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஷேம், சின் இதெல்லாம் இருந்தது. as soon as I accept God, பரிசுத்த ஆவி வந்ததுக்கப்புறம் I felt a transformation. அதாவது பாவமாக இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு விலகி கடவுளுடைய வழியில் நடக்க ஆரம்பித்தேன். சின்ன சின்ன என்னோடய கேரக்டர்லேருந்து என்னுடைய வழிகள் எல்லாமே மாறினது. ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் நிச்சயமாக யூ வில் ஃபீல் த கன்விக்ஷன். தப்பு செய்கிறப்போ இது தப்புன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ தப்புன்னு தெரிய வந்தால் we will automatically repent. அதுலேருந்து மனம் திரும்பி கடவுள் நடத்துகிற வழியில் நம்ம போகும். இதுதான் ரிப்பென்டன்ஸ் இருக்கும். தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட்,
they obey Christ. According to John 14:15, if you love me, keep my commandments. கடவுளை உண்மையாலுமே நம்ம நேசிக்கிறோம்னா அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸை அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம கீழ்ப்படிவோம். அவர் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையும் நம்ம ஒபே பண்ணுவோம், கீழ்ப்படிவோம். அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறோம். உண்மையாலுமே நம்ம ஜீசஸை லவ் பண்ணோம்னா we will keep his commandments. இந்த ஒபீடியன்ஸ்னால நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னா அது கிடையாது. ஒபீடியன்ஸுன்றது நான் கடவுளை லவ் பண்ணுறேன், அவர் என்னை லவ் பண்ணி எனக்கு புது வாழ்க்கை கொடுத்து என்னை பிளஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவரை நான் திரும்பி லவ் பண்ணுற விதமாக ஷோயிங் லவ், நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறது இந்த ஒபீடியன்ஸ் இருக்குது. ஓகே, ஐ லவ் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ, வாட் எவர் என்ன நடந்தாலும் நான் உங்களை நம்புகிறேன், உங்களை நம்புகிறேன், உங்களை லவ் பண்ணுறேன். தட்ஸ் ஒபீடியன்ஸ்னால் அவருடைய கமெண்ட்மெண்ட்ஸை காத்துக்கொண்டு அதுபடி நடக்கிறது. ஓகே, ஃபிஃப்த் point, they love others. According to John 13:35, if you love others, they will know that you are my disciples. நீங்கள் ஒருத்தர் அன்பு செய்தா அவங்களுக்கு நம்ம கடவுளுடையவங்கன்னு தெரியும். ஓகே, சிம்பிள் ஆஃப் கிரைஸ்ட் லவ்னு வச்சுக்கலாம். அன்பு, அவர் கடவுள் உலகத்தில் அன்பு கொண்டதுனால அவருடைய ஒரே மகனான ஏசப்பாவை நமக்கு கொடுத்தது. தட்ஸ் லவ். இப்படி அவர் நமக்கு நமக்காக நம்முடைய பாவத்திற்காக பூமியில் இறந்து மறுபடியும் 3ஆம் நாள் உயர்த்திலேருந்து நமக்கு நித்திய வாழ்க்கையை வச்சுருக்காரு. அது ஒரு லவ். கிரேஸ், மர்சி, கைண்ட்னஸ், பீஸ், ஃப்ரீடம், இதெல்லாம் கடவுளுடைய லவ். திஸ் இஸ் லவ் ஃப்ரம் காட். அதனால் நம்மளும் அன்பு கூற கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். 6வது பாயிண்ட், they produce the fruit of the Holy Spirit. உங்ககிட்ட உண்மையாலுமே ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் அவருடைய குணமும் நமக்குள்ளே இருக்கும். ஹோலி ஸ்பிரிட்டோட குணம் லவ், ஜாய், பீஸ், பேஷியன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபேத்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். தமிழில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம். ஓகே, இந்த மாதிரியான குணங்கள் ஹோலி ஸ்பிரிட்டோட ஃப்ரூட். திஸ் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். 6வதா உங்ககிட்ட இந்த குணமெல்லாம் இருக்கணும். இதை நீங்கள் ப்ரொடியூஸ் இஃப் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித்தின் யூ, இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் டைம் பழைய வாழ்க்கையிலேருந்து திடீர்னு புது வாழ்க்கைக்கு வந்தப்போ எனக்குள்ளே என்ன மாற்றம் நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு எப்போவுமே எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பேன், ஒரு மாதிரி ஹார்ஷாகவே இருப்பேன். அது அப்படியே சாஃப்டாகி ஒரு மாதிரி லவ் மாதிரி, அது நம்மளுக்கு தெரியும்ல, ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி இந்த இந்த படத்துலலாம் காமிப்பாங்களே, லைக் இந்த வீடியோஸ்லாம் காமிப்பாங்களே, ஒரு பூ பூக்கிற மாதிரி, லைக் தட், ஒரு பிளாசம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, அப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேனா, அந்த மாதிரி இருந்தது.
நான் எப்படி இருந்தேன், திடீர்னு எப்படி இதெல்லாம் மாறுனுச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நான் அவ்வளோ கோவப்படுவேன், ஒரு மாதிரி ஹேஷாக இருப்பேன், யார்கிட்டயும் ஒரு மாதிரி ஃபேஸ் ரஃப்பாக இருப்பேன், யார்கிட்டயும் ஒரு மாதிரி ஹாப்பியாகவே பேச மாட்டேன். பட் திடீர்னு அந்த ஒரு மாற்றம், தட் லவ், ஒரு மாதிரி நம்மளை என்ன சொல்கிறது, யாராவது உண்மையாக லவ் பண்ணால் ஒரு விதமான மாற்றம் நமக்குள்ளே ஏற்படும் தெரியுமா, லைக் தட். அந்த மாதிரி இருந்தது அந்த ஃபீலிங். இட்ஸ் பியூட்டிஃபுல். கடவுளுடைய அன்பு ஒரு அழகான ஒன்று, ஒரு ஃப்ரீடம், சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் நான் அனுபவித்ததே கிடையாது ஓல்டு லைஃப்பில். ஹாப்பினஸ் இப்படியா இருக்கும்னு எனக்கு இருக்கும். நான் இப்போது ஜோக்கு பார்க்காமே நான் சிரிக்கிறேன். ஓகே, ஐம் ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஜோக்கை பார்க்காமே கடவுள் எனக்கு பண்ணதோ, கடவுள் எனக்கு பண்ண போகிறதையும் நினச்சி ஐ ஃபீல் ஹாப்பி. வாவ், எப்படி நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நான் உங்களை நம்பாமல் இருந்தும், எனக்கு உங்களை தெரியாமல் இருந்தும், காட் லவ் மீ, ப்ரொடெக்டட் மீ. அவருடைய என்ன சொல்கிறது, அந்த விராத்தோட பிள்ளையாக இருந்தப்பவும், ஹவு கேன் அ காட் லவ் மீ அண்ட் ப்ரொடெக்ட் மீ? உங்கள் எதிரியை ஆஸ் அ கிறிஸ்டியன், இப்போது ஐ ஹாவ் நோ எனிமீஸ். ஈவன் எனிமி இருந்தாலும் அது எனிமியாக பார்க்க மாட்டேன். சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் எனிமிக்கு உங்களால் எதுக்காவது ஹெல்ப் பண்ண மனசு வருமா? வேர்ல்ட்லி லைஃப் வாழ்கிறப்போ எதிரியாக தான் நான் பார்ப்பேன். லைக் ஏதாவது தப்பு நினச்சா நடந்துட்டு போட்டோம், அவன் என்னை இப்படி பண்ணல, அப்படி பண்ணல அப்படின்னு. ஆனால் கிறிஸ்டியனாக மாறினதுக்கப்புறம் மன்னிக்கிறது, தட்ஸ் இட்ல லவ். அது ஒரு டைப் ஆஃப் லவ் தெரியுமா? நம்ம மன்னிக்கிறது, அவங்களுக்காக ப்ரே பண்ணுறது. ஏன்னா நமக்கு தெரியும் அவங்க அறியாமையில் செய்கிறாங்க. எனக்கு வெளிப்பாடு வந்தது, எனக்கு உண்மை என்னன்னு தெரியுது. ஸோ அது என்ன ஃபஸ்ட்டு நான் ஒரு லைஃப்பில் அது என்னை பாதித்தது. அதனால் எனக்கு விளைவுகள் வந்தது. இனிமையை நம்ம தப்பு நினைக்கிறது அந்த மாதிரி. ஆனால் இப்போது ஐ ஃபீல் ஹாப்பி. ப்ரே பண்ணுறது போகட்டும், கடவுள்கிட்ட விட்டாச்சு, கடவுள் பார்த்துக்குவார். லைக் திஸ், இப்படி மாறிட்டேன். இதுதான், இந்த மாதிரியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், ஹாப்பியாக இருக்கும். இதுதான் ஹோலி ஸ்பிரிட்டோட ஃப்ரூட். ஓகே, ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்போவுமே ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ஃபயராக வருவாங்க போல், கோல்டாக வருவாங்க போல், கூஸ்பம்ஸ் எல்லாம் வரும் போல், அப்படி இப்படின்லாம் நினச்சிட்ருப்பேன். பட் ஆக்சுவலி அது அப்படி கிடையவே கிடையாது. நிறையா கடவுள் ஒவ்வொருத்தவங்கக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுவார். எல்லாருக்கிட்டேயுமே பர்னிங் புஷ்ஷில் வெளிப்படலை. மோசஸ்க்கு எப்படி பர்னிங் புஷ்ஷில் வெளிப்பட்டார், அந்த மாதிரி கடவுள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்பட்டார். சொன்னால் ஹோலி ஸ்பிரிட் இருக்கனால என்ன நடத்தின வழி வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னா, அப்போ எனக்கு புரியல, பட் இப்போ எனக்கு புரியுது. அப்போ நடக்கிறப்ப எனக்கு புரியல, பட் இப்போ வாவ்ன்ட்டு இருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக நெகட்டிவாக, எனக்கு இப்படிப்பட்ட ஃபேமிலி, இப்படிப்பட்ட வீடு, இப்படி துணி, அப்படி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க. ஆனால் இப்போ என்னால் அந்த குறைவுகளே என்னால் பார்க்க முடியல. நான் இப்படி இருந்தேன், என்னை கடவுள் இப்படி வச்சுருக்காரா, நான் இப்படி ஹாப்பியாக இருந்திருக்கேனா, இவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கேனா. நான் ஒவ்வொரு இடத்துல போகிறப்போவும் கடவுளை தெரியாதப்போ, ஓகே இப்போ சொல்லலை, ஆஃப்டர் ஹோலி ஸ்பிரிட் வெளிப்பாடு வந்ததுக்கப்புறம் சொல்ல,
வெளிப்பாடு வர்றதுக்கு முன்னாடி ஓல்டு லைஃப்பில் இருக்கிறப்போ அவ்வளோ பாதுகாத்திருக்காரு. ரொம்ப அமேசிங். கடவுள் உங்களை எப்படி வழி நடத்தினாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லைக் ஒவ்வொருத்தவங்களோட டெஸ்டிமோனியெல்லாம் பார்க்குறப்போ ஐ ஃபீல் ஹாப்பி. வாவ், எப்படி நடந்திருக்குல, இப்படி கூட காப்பாற்றுவாங்களா, அப்படி கூட நடக்குமான்னு. என் வாழ்க்கையிலேயே இப்படி நடந்ததுன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ God will do in your life too. என் வாழ்க்கையில் நடந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நடக்கும். ஏழாவது பாயிண்ட், they follow Jesus, not religious. ஓகே, ரிலீஜனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஜீசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுன்னா என்ன, கடவுள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அக்கார்டிங் டு லூக் 9:23, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஓகே, follower of Christ, he will follow Jesus, not religions. Okay, ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் ஜீசஸை ஃபாலோ பண்ணுவாங்க, ரிலீஜியன்ஸை கிடையாது. ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுன்னா டெய்லி deny yourself and take your cross and follow Jesus. Okay, இதை ஒரு மொக்கையான எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஓகே, ஒரு கேக் இருக்குது, ஒரு பழம் இருக்குது. ஓகே, கடவுள் பழத்தை சாப்பிட சொல்கிறாரு, எனக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே, இப்போது நான் எதை சாப்பிடணும், பழத்தை தான் சாப்பிடணும். உண்மையாக ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நான் பழத்தை தான் சாப்பிடணும். என்னோட ஆசை எவ்வளோதான் கேக்கு மேலே இருந்தாலும், எவ்வளோதான் இதாக இருந்தாலும், டினை மை செல்ஃப், இதை வெறுத்து தூக்கி போட்டு கர்த்தர் சொல்கிறத சாப்பிடணும். இதுதான் சிம்பிளாக சொல்லப்போனால், டினை யோர் செல்ஃப், பிக் அப் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ ஹிம். ஈவன் உங்கள் லைஃப் சந்தோஷமான சீசனாக இருந்தாலும் சரி, சோகமான சீசனாக இருந்தாலும் சரி, கவலையான சீசனாக இருந்தாலும் சரி, சோகமும் கவலையும் ஒன்று தானே. ஓகே, கஷ்டமான சீசனாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன சொல்கிறது, ரொம்ப நெருக்கமான சீசனாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக டவுனாக இருந்தாலும் சரி, எல்லா சீசன்லேயும் pick up your cross, deny yourself and follow him. That's it. எட்டாவது பாயிண்ட், they according to John 8:31, if you continue in my word you are truly my disciples. கடவுளுடைய வார்த்தையை கண்டினியூ பண்ணுறது. கடவுளுடைய வார்த்தையை கண்டினியூ பண்ணுறது அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தையை நம்புறது, நம்பிக்கையோடு நடக்கிறது. நம்ம வாக்கிங் பை ஃபேத் நாட் பை சைட்டுன்னு தெரியல. என்ன நடக்குதோ அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்துறது கிடையாது. நம்பிக்கையை வச்சு, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு, அவருடைய வார்த்தையை நம்பி அதன்படி நம்ம செய்கிறதுனால. ஓகே, ஓல்டு லைஃப்லையும் கடவுளுக்குள்ளே வர அந்த ஸ்டேஜில் நான் முன்னாடியெல்லாம் எப்படி ஒரு நெகட்டிவ்னா,
என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற தாட் தான் என் மைண்டில் இருக்கும். அப்படி தான் நான் வந்து இதாகிட்டே இருந்தேன். யூனோ தட்ஸ் அ ஈவில் திங். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை தெரிஞ்சதுக்கப்புறம், கடவுளை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாற்ற வேண்டியது replace your negative thoughts with God's thought, God's word. ஓகே, கடவுளுடைய வேர்டு இருந்துச்சுன்னா அதை கொண்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ மெடிடேட் அட்லீஸ்ட் 1 verse 1 day. ஸோ நம்ம மாற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம், நிச்சயமாக நடக்கும். காட்ஸ் வேர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போது என்னால் முடியாதுன்னு நினைப்பு கூட எனக்கு வராது. ஒரு வேலை அதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவேன்னா, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ த கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன் மீ. ஓகே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண உங்கள் மைண்டில் இருக்க அந்த தேவையில்லாத நாய்ஸ், வாய்ஸ், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன், அது இது, மழை, புயல் எல்லாமே போய் யூ வில் ஃபீல் அ பீஸ். புரிஞ்சுதா? தட்ஸ் இட். 9th பாயிண்ட் என்னன்னா, they are known by their actions. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். Matthew 7:16, அவர்களுடைய கனிகளினாலே அவைகளை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவைகளை அறிவீர்கள். கனிகள்னா என்ன? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், கனி. எனக்கு ஒரு டவுட், உங்களுக்கு உண்மையான கனியே தெரியலன்னா எப்படி கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிப்பீங்க, இல்லை கள்ள மனுஷங்களை கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு உண்மை என்னன்னே தெரியலன்னா எப்படி பொய்யோட எதிர்த்து போராடுவீங்க? இதுதான் என்னோட கேள்வி. ஸோ கடவுள் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய கனிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 9th, Christians can easily identify them. அதாவது ரீபார்ன் கிறிஸ்டியன்ஸ். புரிஞ்சதா? முன்னாடி கிறிஸ்டியன்ஸ் பல பேர் அதில் விழுகிறாங்க. பிகாஸ் அந்த தெளிவில்லை, ஹோலி ஸ்பிரிட் இல்லை, மறுபடியும் பிறக்கப்படலை. மறுபடியும் பிறந்தாங்கன்னா நிச்சயமாக they will know them by their fruits. 9th one இதுதான். ஸோ 10th, they are saved by God's grace through faith, by according to Ephesians 2:8-9. For by grace you have been saved through faith. கடவுளுடைய கிருபையினால நம்ம அதை நம்புறனால சேவ் பண்ணப்பட்டிருக்கோம். இது நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுடைய செயல்களால் நடந்தது கிடையாது. எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுனாலையும் நம்ம சேவ் பண்ண கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், ஹிஸ் மர்சி, ஹிஸ் லவ், நாட் பிகாஸ் ஹூ யூ ஆர், பட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஹீ இஸ். அதனால தான் அவர் யாருன்றது, அவருனால தான் நம்ம சேவ் பண்ணப்பட்டிருக்கோம். ஓகே, அவரை நம்புறனால we are saved by his grace. ஸோ சால்வேஷன்ன்றது, ரட்சிப்புன்றது கர்த்தருடைய கிஃப்ட். லைக் லவ், லைக் மர்சி, ரட்சிப்பு கர்த்தருடைய கிஃப்ட். ஓகே, அந்த கிஃப்டை மனுஷன் பண்ணக்கூடிய எந்த வேலையிலையும் கிடைக்காது. என்ன சொல்கிறது, ஏழைகளுக்கு செய்கிறதுனாலையோ, பாஸ்டர்ஸ்க்கு காசு கொடுக்கறதுனாலையோ, காணிக்க போடுறதுனாலையோ, இந்த மாதிரி எந்த ஒரு குட் டீட்ஸாலையும் நம்ம சேவ் பண்ணப்படலை. Only we are saved by his grace, mercy through faith. Okay.
இந்த 10 பாயிண்ட், இந்த 10 பாயிண்டில் கடவுளில் உண்மையான கிறிஸ்டியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் they believe in Jesus Christ. Jesus is their only Lord, only mediator, only God. We are saved by his blood, and they Christians are reborn. Okay, they repent of sins, they obey Christ, they love other, they produce the fruit of the Holy Spirit, they follow Jesus, not religion, they continue in God's word, they are known by their action, they are saved by God's grace through faith. ஸோ உண்மையான கிறிஸ்டியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சது. யாரும் கிறிஸ்டியன்ஸ் கிடையாதுன்னு சொல்லணும். அதாவது கிறிஸ்தவர்கள், பட் தே ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ். அப்படின்னா கிறிஸ்டியன், நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து பிறக்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டியன் கிடையாது. ஓகே, அந்த வழியில் நீங்கள் ஒரு கிறிஸ்டியனான ஃபேமிலியில் பிறந்தனால நீங்கள் கிறிஸ்டியன் கிடையாது. யூ ஷுட் பி இந்த 10ல் இருக்கணும், 10ம் இருக்கணும், 10ல் 1 இருக்கணும்ல, 10ம் இருக்கணும். காலிங் தெம்செல்ஃப் ஆஸ் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டியன் இல்லை. இந்த 10ம் இருக்கணும். சர்ச்சுக்கு போகிறதுனால நீங்கள் கிறிஸ்டியன் கிடையாது. இந்த 10ம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பேப்டிசம் வித்தவுட் ஜென்யூன் ஃபேத், நீங்கள் பேப்டிசம் எடுக்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டியன் கிடையாது. ஓகே, இந்த 10 உங்ககிட்ட இருக்கணும். டூயிங் மிராக்கிள்ஸ் ஆர் ரிலீஜியஸ் ஒர்க் வித்தவுட் நோயிங் கிரைஸ்ட், கடவுள் யாருன்னே தெரியாமல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பழைய வாழ்க்கையில் நான் ப்ரேயர் பண்ணி, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி என் அப்பா குடிக்கிறதுலேருந்து நிறுத்தணும் அப்படின்னெல்லாம் நான் ப்ரேயர் பண்ணிட்டுறேன். பட் நத்திங் ஹேப்பன். ஏன்னா கடவுள் யாருன்னே தெரியாமல் நான் வேண்டிக்கிட்டது. அவங்க பேப்டிசம் எடுத்தேன், பட் லேட்டர் அது ஒரு சைனுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட், இந்த மாதிரி தான் நீங்கள் கடவுளுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினாலும், பலவிதமான மிராக்கள் செஞ்சாலும், இல்லை சபையை கூட்டி டாய்லெட் க்ளீன் பண்ணி ட்ரம் அடித்து கஷ்டப்பட்டு வேலையை விட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் கடவுள் யாருன்னு தெரியலன்னா யூ ஆர் நாட் கிறிஸ்டியன். நீங்கள் ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். யாரோ உங்களை கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க உங்களை லீட் பண்ணுற லீடராக இருக்கலாம், சபையின் தலைவர்னு சொல்லிக்கொள்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நம்பினவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களை வழி நடத்தினவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வளர்ந்த விதமாக இருக்கலாம். உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தேவையான 10 பாயிண்ட் இதுதான். ஸோ இப்போவே மனம் திரும்புங்க, உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இருக்குது, எல்லாமே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மேத்யூ 7:21-23 படிச்சுக்கோங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சத்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது ஒரு காலமும் நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஹார்ட் பிரேக்கிங் வேர்ட். கடவுள் யாருன்னு தெரிஞ்சும்
முஸ்லிம்ஸ் யாரும் கடவுளை கடவுள்னு கூப்பிட மாட்டாங்க. ஹிந்து யாரும் நம்ம கடவுளை கடவுள்னு கூப்பிட மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஒன்லி கால் ஜீசஸ் ஆஸ் தே ஆர் லார்ட். இது ஒரு பாஸ்டர் சொன்னது. ஸோ எங்கள் வீடியோ கரெக்டாக இருந்தது எடுத்து போட்டேன். பட் உண்மைதான், சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது, சிந்திக்க வேண்டிய விஷயம். கடவுள் யாருன்னு தெரிஞ்சும் உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் கடவுளுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொல்லி சாசுகளை துரத்தி அற்புதங்களை செஞ்ச அவங்க இல்லை தெரியாதுன்னு சொல்கிறார் கடவுள். வை? கடவுளுக்கு தேவை ரிலீஜியஸ் கிடையாது, ரிலேஷன்ஷிப். ஓகே, abide in him. அவரோடையே இருக்கணும். Come closer to God, he will come closer to you. உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சா அவருடைய ப்ரெசன்ஸ், அந்த ப்ரெசன்ஸ் வந்து ஒரு கூஸ் பம்போ இல்லை கோல்டு ஹாட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் உங்களை வழி நடத்துறது. என் வாழ்க்கையில் அவர் என்னை வழி நடத்துறது மூலமாக ஐ கேன் ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ். அவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ, பாதுகாக்கிறதோ, என்னை வழி நடத்துகிறதோ, என்னை அன்பு செய்கிறதோ, என்னோட அறியாமையெல்லாம் எடுத்து போட்டு என் கண்களை திறந்து எனக்கு கடவுளுடைய ராஜ்யத்தை காமிக்கிறதோ, திஸ் as a Christian, everyone want to be saved. Jesus Christ is that gift. அவர் மூலமா நம்ம சேவ் பண்ணப்படுறோம். Repent. Know that Jesus Christ is the Lord. Confess பண்ணுங்க. கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி அவரை கடவுள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுக்க வச்சார். He died for our sins. அவர் உயிர்த்தெழுந்து பாவமே அறியாத அவரை நமக்காக, நம்மளை நீதிமான்னு சொல்றதுக்காக அவரை, பாவமே அறியாத அவரை பாவமா ஆக்கி நம்மளை மீட்டு கொண்டாரு. There is no selfishness in his love. It's எல்லாமே நம்மளோட இன்டர்னெட்டிக்காக, இன்டர்னல் லைஃப். காயினுக்கு எப்போவுமே 2 சைடு. ஓகே, 3 சைடு 4 சைடுலாம் இல்லை. காயினுக்கு எப்போவுமே 2 சைடு. ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. ஒன்று இன்டர்னல் லைஃப், இல்லைன்னா இன்டர்னல் டெத். ஒன்று பெரிய வழி, இன்னொன்று இடுக்கமான வழி. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நல்லது தேர்ந்தெடுக்கிறதும் கெட்டது தேர்ந்தெடுக்கிறதும் உங்களுடைய விருப்பம். God will not force and so on. யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது, ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியாது. லைக் தட் தான். ஓகே, லவ் வென்றது ஃப்ரீடம். ஸோ இதுதான் நோ ஹூ இஸ் த ட்ரூ காட். இது எல்லா மதத்துக்கும் ஒரு வீடியோவில் பார்த்தேன். Hinduism is all bad because Hinduism bad ன்னு சொன்னாதானே கிறிஸ்டியானிட்டிலேக்கே வர முடியும். So this is ஹிந்துவை தப்புன்னு சொன்னாதான் கிறிஸ்டியனை வந்து காமிக்க முடியும்ல, கிறிஸ்டியனை வந்து புகுத்த முடியும்ல, அந்த மாதிரி சொன்னாங்க. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஆஸ் அ கிறிஸ்டியன் கடவுள் என்னுடைய கண்களை திறந்தாரு. முன்னாடி பிளைண்டாக இருந்தியான்னு கேட்காரு. பிளைண்டாக இருந்தேன், பட் என் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். ஆவிக்குரிய கண்களை திறந்தனால, கடவுளுடைய ராஜ்யத்தை பார்க்கறதுனால, அண்ட்
the way he loved me. I can see the way he loved me. He protected me. இந்த உண்மையை தெரிஞ்சனால கிறிஸ்டியானிட்டி பற்றி, ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி, அவர் நம்மளை எப்படிப்பட்ட நரகத்திலிருந்து காப்பாற்றினாருன்றதை பற்றி சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறது, உங்களுடைய மதத்தை கொச்சப்படுத்துறதுக்கோ இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை வந்து கிறிஸ்டியானிட்டியை நம்ப வைக்கிறது. God himself will not force you. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களையே இல்லை உங்களையோ எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். That's the free will of God. And the free will, gift of free will. Choice is yours. But as a father, as a God, அவர் நமக்காக நம்மளை டஸ்ட்ல இருந்து எடுத்தார். ஓகே, இந்த டஸ்ட்டுக்காக இறங்கி வந்தார். ஓகே, அவர்னால மட்டும்தான். டஸ்ட்ன்றது என்ன, ஒரு அன்வேல்யூபிள் திங், ஒரு எதுவுமே இல்லாதது. அதில் விதைய போட்டால் அது அழகாக வளரும். இது ஒரு பாஸ்டர் சொன்ன கோட்டு. அது மாதிரி நம்ம ஒன்றுமே இல்லாத நம்ம டஸ்ட்டுக்காக நமக்காக இறங்கி வந்து அவர் நம்மளை காப்பாற்ற வந்தார். புரியுதா? இந்த உண்மையை தெரிஞ்சு எனக்கு இன்டர்னல் லைஃப் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் மேலே அன்பாக இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த உண்மையை தெரிய வைக்காமல் இருந்தால் எனக்கிட்ட உண்மையாக கடவுளுடைய அன்பு இருக்கா? இல்லை. உண்மையான கடவுளுடைய அன்புக்கு வெளிப்பாடாதான் கடவுளுடைய கிங்டமை பார்க்குற என் கண்களை திறந்தனால as many Christians அவங்க உண்மை என்னன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்கள் அறியாமையில் நீங்கள் பேசுகிறீங்க. இதனால் ஒரு துளி அளவு கோபம் கிடையாது. பட் யூ வாண்ட் டு டேக் ஸ்டெப்ஸ் டு நோ த ட்ரூத். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ஜஸ்ட் டேக் அ ஸ்டெப். யாருமே உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கடவுளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். மனுஷனான நாங்கள் யார்? மெனி கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி பண்ணுறாங்க. பட் அது தெரியல. இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, உண்மையான கிறிஸ்தவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் நோ த ட்ரூத். Until my last breath, I will confess that God is true. Jesus Christ is true. Jesus Christ is the only one Lord, true God, only one way, only one truth, only one life. Glory to God.